ஒரு விதத்திலும் இதுவும் முக்கியமான தொகுதி தான், திருவிக நகர் தொகுதி. இந்த தொகுதியில் நிற்கிற ஒரு முக்கியமான வேட்பாளர் யாருன்னு பார்த்தா பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங். திரு ஆம்ஸ்ட்ராங் பிஎஸ்பி கட்சியின் மாநில தலைவராக இருந்தவர். அவருடைய வீட்டில் பல கொலையாளிகள் சேர்ந்து கொலை பண்ணிட்டாங்க. அந்த கொலையின் பின்னணியில் 18 பேர் உள்ளே இருந்தாலும் அந்த கொலையின் பின்னணியில் மிக முக்கியமான குற்றவாளியான A1 திருவேங்கடம் என்பவர் என்கவுண்டரில் கொல்லப்பட்டார். கைதாகியுள்ள திரு அஸ்வத்தாமன் என்பவர் திரு செல்வ பெருந்தகைக்கு வலதுகை. அவருடைய தந்தையாரும் கைதாகி இருந்தவர் ஜெயிலேயே இறந்து விட்டார். ஸோ இந்த கொலையில் செல்வ பெருந்தகை மற்றும் அமைச்சர் சேகர் பாபுக்கு தொடர்பு இருக்கிறது என்ற சந்தேகம் இருக்கிறது. மக்களிடம் ஒரு அனுதாபலையும் கோபமும் இருப்பதால் இந்த தொகுதி பக்கமே, இன்னும் சொல்ல போனா வட சென்னைக்குள்ளேயே திரு சேகர் பாபுவும் செல்வ பெருந்தகையும் வர வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. இவருக்கு பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு அதிமுகவை தாண்டி விசிக மற்றும் பலர் ஆதரவு கொடுத்ததுனால இவங்க மிக எளிதாக வெற்றி பெறக்கூடும். ஸோ இந்த தொகுதியின் வெற்றி வாய்ப்பு பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்குக்கு தான். இவங்களுடைய பலத்தால் பக்கத்து தொகுதிகள் கூட இழுத்துட்டு வரலாம். இதோட எஃபெக்ட் ஆர்கே நகர்ல பார்க்கலாம். ராயபுரத்தில் ஜெயக்குமாருக்கும் இது உதவக்கூடும். இவர் ஸ்ட்ராங்காக அதிமுகவிற்கு வெற்றி பெறக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்கிறது. ஆரம்பத்தில் எழுபறியா இருந்தது, தற்போது நல்லபடியாக விசிக ஆதரவு என்றெல்லாம் போக போக இந்த தொகுதி அதிமுக பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் வெற்றி பெறுகிறார்.